Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் போர் தொடங்கியதுமே ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20%க்கும் மேல் இந்த ஜலசந்தி வழியாகவே நடப்பதால் இதில் ஏற்பட்ட இடையூறுகளால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தது. பல உலக நாடுகளில் எரிபொருள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. ஈரானும் அமெரிக்காவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டது. ஆனால் அந்த வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் அறிவித்தார். மேலும் ஈரானின் 140க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தியது. ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடிய ஈரான் பதிலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஜோர்டான், பக்ரைன் மற்றும் ஓமன் ஆகிய வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கியது. ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் தனது திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கட்டணத்திற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அறிவித்தார். ஈரானின் துறைமுகங்களையும் அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் என்று கூறியுள்ள அதிபர் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் தவிர்த்து மற்ற அனைத்து நாடுகளுக்கும் திறந்தே இருக்கும் என்றும் அறிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்நாட்டின் அனைத்து மின் நிலையங்களையும் அழிக்கப் போவதாகவும் அனைத்து பாலங்களையும் தகர்க்கப் போவதாகவும் எச்சரித்த அதிபர் ட்ரம்ப் அடுத்த வாரம் ஈரானுக்கு மிக மோசமானதாக இருக்கும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். ஒப்பந்தத்தை அதிபர் ட்ரம்ப் சிதைத்துவிட்டதாக ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசேம் கரிபாபாடி தெரிவித்துள்ள நிலையில் ஈரானின் பெர்சிய வளைகுடா ஜலசந்தி ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்க படைகளின் அத்துமீறல்கள் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வது சாத்தியமற்றதாக உள்ளது என்றும் நிலைமை சீரானவுடன் அனைத்து விண்ணப்பங்களும் திட்டமிடப்பட்ட கால அட்டவணையின்படி பரிசீலிக்கப்பட்டு அனுமதி வழங்கும் நடைமுறை மீண்டும் தொடங்கப்படும் என்றும் பயண அனுமதியை பெறுவதற்கான ஒரே வழி தங்கள் இணையதளம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின்படி வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு முயற்சிகளை ஈரான் மேற்கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை தனக்கு சாதகமாக ஈரான் கருதுகிறது. அதனாலேயே ஹார்முஸ் மீதான தனது உரிமை மற்றும் செல்வாக்கை நிலைநிறுத்த தொடர் போருக்கு தயாராகவே ஈரான் உள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தனக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ள இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்கவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து அழைத்து செல்லும் எஸ்கார்ட் நடவடிக்கையை தொடங்கலாம் என்றும் அல்லது ஈரான் மீது ஒரு தரைவழி ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஹார்முஸ் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த ஈரான் ஏவுகணைகளையோ அல்லது ட்ரோன்களையோ ஏவ வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வெறும் மிரட்டல் விடுத்தாலே போதுமானது என்றும் கூறப்படுகிறது. இனி இரு நாடுகளுக்கும் சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதால் ட்ரம்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய ஒரே கேள்வி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.